பாருங்கங்க, இப்போ நம்ம வந்து ஒரு கருவாடு தாங்க பொரிக்க போகிறோம். இந்த கருவாட்டுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 5 வெங்காயம், ஒரு பெரிய தக்காளியில் ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து உப்பு இல்லாத கருவாடுங்க. பாருங்கள், இது எப்படின்னா கடல் தண்ணியில் கழுவி அப்படியே காய போட்டுருவாங்கங்க, உப்பு போடாமல். அந்த அந்த கருவாடு தாங்க இது. இதுக்கு பேர் எங்கள் ஊரில் வெங்காய்ச்சல் கருவாடு, அப்படின்னா வெறுங்காய்ச்சல், உப்பு இல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாங்க இப்போ நம்ம பொரிக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். எண்ணெய் எப்போவுமே நம்ம வெங்காயத்துக்கு தக்கன்னு ஊற்றணுங்க. வெங்காயம் வேகிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றணும். அந்த வெங்காயம் அப்படின்னா தான், வெங்காயம் நிறையாவும் எண்ணெய் கம்மியாகவும் ஊற்றக்கூடாது. இதுக்கு பெருஞ்சீரகம் தாங்க போட போகிறேன் தாளிப்பு. வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டையும் போட்டு இப்போ தாளிக்க போகிறாங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கணும். பாருங்க, உப்பு போட்டுக்கிடுவோம். இதில் இந்த கருவாட்டில் உப்பு இருக்காது, அதனால நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். தக்காளியை போட்டு நல்லா வதங்க விடணும். வெறும் மிளகாத்தூளுங்க, கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூளுங்க. பாருங்கங்க, இப்போ கருவாட்டையும் போட்டுட்டோம் அந்த எண்ணெயில். இப்போ நல்லா வதக்கி விட்டு நம்ம கொஞ்சம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வைக்கணுங்க. இந்த கருவாடு மூழ்கிற அளவு தண்ணி வைக்கணுங்க. தண்ணி வச்சு அது நல்லா வத்த விடணுங்க. இடையில நம்ம உப்பு பார்த்துக்கிறோனுங்க. இதுக்கு கொஞ்சம் வெள்ளைப்பூடுங்க, ஒரு பூண்டு நச்சு போட்டிருக்கேங்க. பாருங்கங்க, நமக்கு கருவாட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது உப்பு இல்லாத கருவாடு நம்ம கிரேவி பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் தக்காளி அதிகமாக போடணும், சேர்க்கணுங்க. அப்போ தாங்க அதனுடைய டேஸ்ட்டு வரும். நமக்கு நெத்திலி கருவாடு கிடைக்குங்க உப்பு இல்லாமல், மத்தி மீன் கருவாடு கிடைக்கும் உப்பு இல்லாமல். இதெல்லாம் நம்ம கிரேவி பண்ணுறதுனா கொஞ்சம் தக்காளி அதிகமாக சேர்க்கணும். அதில் கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகமாக சேர்த்தாதாங்க அதனுடைய டேஸ்ட்டு வரும். பாருங்கங்க, அடா கருவாட்டு கிரேவி சூப்பராக இருக்குங்க. நம்ம எல்லாத்துக்கும் வச்சு சாதம், சப்பாத்தி, இட்லி, எண்ணெய் நம்ம எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க.